தேவன் சிலர் எல்லாம் வெறுப்பாரா? இங்கே எழுதியிருக்கு, வசனத்தில் தெளிவாக எழுதியிருக்கு, தேவன் ஏசாவே வெறுத்தார். ஆனால் யாக்கோபே ஒரே தாயின் கருவில பிறந்த 2 குழந்தைகள், ஒரே தாய் தோப்பருக்கு பிறந்த 2 குழந்தைகள். ஒருவரை பார்த்து தேவன் சொல்லுகிறார், இவனை நான் நேசிக்கிறேன், சிநேகிக்கிறேன், ஆனால் இவனை நான் வெறுக்கிறேன். அநேக நேரம் இப்படிப்பட்ட வார்த்தை கேட்கும்போது நம்முடைய உள்ளத்தில் வருகிற ஒரு கேள்வி, தேவன் பட்சபாதம் பார்க்கிற தேவன் இல்லை, பாரபட்சம் பார்க்கிற தேவன் இல்லை. அவர் அன்பா இருக்கிறார், கிருபையா இருக்கிறார். அவர் யாருக்கும் அநீதி செய்யவே மாட்டார். நீதி மட்டும் செய்கிற தேவனா இருக்கிறார், நன்மை மட்டும் செய்கிற தேவனா இருக்கிறார். ஏன் தேவன் ஒரே தாயின் கருவில பிறக்கிற 2 குழந்தைகள்ல ஒருவனை தேவன் நேசிக்கிறார், ஒருவனை தேவன் வெறுக்கிறார்? எத்தனை பேருக்கு அந்த கேள்வி இருக்கு? உண்மையா சொல்லுங்க, எத்தனை பேருக்கு அந்த கேள்வி இருக்கு? அல்லேலூயா. ஆனா ஒன்று, கர்த்தர் யாருக்கும் அநீதி செய்யவே மாட்டார். அவர் சர்வலோக நியாயாதிபதியா இருக்கிறார். அவர் யாருக்கும் அநீதி செய்யவே மாட்டார். அந்த கர்த்தரை புரிந்து கொள்ளுகிறதுக்கு தான் நாம போராடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம எதுக்கு போராடுகிறோம்? கர்த்தரை அறிந்து கொள்ள, கர்த்தரை புரிந்து கொள்ளுறதுக்காக தான் நம்ம போராடுகிறோம். ஆனா கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறதுக்கு, கர்த்தரை புரிந்து கொள்ளுகிறதுக்கு முதலாவது நம்முடைய விசுவாசம் நம்ம அறிக்கையிடணும். என்னது? ஆண்டவரே, நீ நல்லவராக இருக்கிறீர், நீ யாருக்கும் அநீதி செய்கிற தேவன் அல்ல, நீ நன்மை மட்டும் செய்கிற தேவன். அல்லேலூயா. என்ன சொல்ல வேண்டும்? ஆண்டவரே, நீ நல்லவராக இருக்கிறீர், நீ நல்லவராகவே இருக்கிறீர், யாருக்கும் நீ அநீதி செய்ய மாட்டீர், நீ நன்மை மட்டும் செய்கிற தேவனாக இருக்கிறீர். எனக்குத்தான் அறிவில்லாமல் நான் ஏதோ எல்லாம் புலம்புகிறேன், ஏதோ எல்லாம் கேள்வி கேட்கிறேன். ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஏன் இப்படி, என் பிள்ளைகளுக்கு ஏன் இப்படி, அவர்களுக்கு ஏன் இப்படி என்று நான் என்னுடைய அறிவின்மை நான் கேட்கிறேன். ஆனால் நீ எதை செய்தாலும் நன்மை மட்டும் செய்கிறது. அதுதான் நம்ம அடிக்கடி அறிக்கையிடுவோம். உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது. நம்ம ஆண்டவரை எப்படி பார்க்கிறதோ அப்படிதான் நம்ம ஆண்டவர் நமக்கு வெளிப்படும். அவர் அன்பாயிருக்கிறார் என்று நம்ம பார்க்கும் போதெல்லாம், நமக்கு சுற்று நடக்கிறதெல்லாம் அவருடைய அன்பை வெளிப்படுத்தும். அவர் நீதி உள்ளவர் என்று நாம புரிந்து கொண்டு நம்ம எல்லாவற்றையும் பார்க்கும்போது நமக்கு சுற்று நடக்கிறதெல்லாம் நீதியாக வெளிப்படும். அவர் நன்மை மட்டும் செய்கிறவர் என்று புரிந்து கொண்டு நம்ம பார்க்கும்போது நமக்கு சுற்றும் அவர் நன்மை செய்கிறத நம்ம பார்க்க முடியும். நாம கர்த்தரை எப்படி நம்ம அறிந்து கொள்கிறதோ அது நிச்சயமாக நம்ம பார்க்கக்கூடும். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபே நான் சிநேகித்தேன், ஏசாவே நான் வெறுத்தேன். இன்றைக்கு நாம் அது கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஒரு சிலருடைய உள்ளத்தில் இருக்கிற கேள்விகளுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அக்கம் பக்கம் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் இன்றைக்கு ஏதாவது உங்களுக்கு தந்து விடுவார், இல்ல கர்த்தர் ஏதாவது செய்து விடுவார்? சொல்லுங்க, அக்கம் பக்கம் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் ஏதாவது உங்களுக்கு தந்து விடுவார், இல்ல கர்த்தர் ஏதாவது செய்து உங்களை குயவன் கையில களிமண்ணை போல உருமாற்றி விடுவார். அவர் வீட்டுக்கு வருகிற யாரையும், வாஞ்சியோட தாகத்தோடு வருகிற யாரையும் அவர் வறுமையை அனுப்பவே மாட்டார். நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் நம்ம வறுமையை அனுப்புவோமா? வறுமையை அனுப்புவோம். அவரோட வீட்டுக்கு நீங்கள் லேட்டாக வந்தாலும் சரி, ஏன்னா எல்லா சபையிலும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான். இங்கே சபை எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. 10 மணிக்கு தொடங்கினா சில நேரம் சிலர் 9:30 வரும், சிலர் 10:30 வரும். ஆனால் நான் பார்க்கல யார் 10:30 வந்தார், யார் 9:30 வந்தார், யார் 10 மணிக்கு வந்தார் எனக்கு தெரியாது. ஆனால் நான் பார்த்து ஒன்றும் சொல்லலை. ஆனால் எல்லா சபையிலும் இருக்கிற பிரச்சனை தான். என்னது? 10 மணிக்கு சபை தொடங்கினா சிலர் 9:30 வரும், சிலர் 10 மணிக்கு வரும், சிலர் அதன் தான் சொல்லப்படுது. சிலர் 30 கொடுக்கும், சிலர் 60 கொடுக்கும், சிலர் என்ன கொடுக்கும்? 100 கொடுக்கும். அப்போ கர்த்தருக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? 30 கொடுக்குறோம் எனக்கு தேவை, 60 கொடுக்குறோம் எனக்கு தேவை, 100 கொடுக்குறோம் எனக்கு தேவை. ஆனால் எனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்னு தெரியுமா? 100 கொடுக்குறாங்க. அல்லேலூயா. இப்போ பாருங்க, நாம தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்போது நாம என்ன எதிர்பார்க்கிறோம்? நம்ம 30ல் சந்தோஷப்படுவோமா?
60 சந்தோஷப்படுவோமா? இல்லை நமக்கு எவ்வளோ தேவை? கொஞ்சம் உண்மையாக சொல்லுங்க, என்ன தேவை? ஆனால் நம்ம கொடுக்குற விஷயத்தில் நான் 30 கொடுத்தாலும் அவர் கிருபையாக இருக்கிறார், அவர் அன்பாக இருக்கிறார், அவர் ஏற்றுக்கொள்வார். அவருக்கு என் சூழ்நிலைமை எல்லாம் தெரியும், என் பிரச்சனை எல்லாம் தெரியும். அவர் 30 ஏற்றுக்கொள்வார். ஆமாம், 30 ஏற்றுக்கொள்ளுகிறார், 30 ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் 60 ஏற்றுக்கொள்ளுகிறார். லேட்டாக வருகிறவரையும் ஏற்றுக்கொள்ளுகிறார், டைமுக்கு வர்றவரையும் ஏற்றுக்கொள்கிறார், முந்தி வருகிறவரையும் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அவர் யார் மேல அதிக அன்பாக இருப்பார்? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்? கர்த்தர் இன்றைக்கு யாரையும் எல்லாம் தொட போறார், ஏதோ எல்லாம் செய்ய போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சிலர் 30 கொடுப்பார், சிலர் 60 கொடுப்பார், சிலர் 100 கொடுப்பார். ஆனால் கர்த்தர் சொல்றார், என்னுடைய சீசர்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பார். அல்லேலூயா. சீசர்கள் என்ன செய்வார்? யோவான் 15ஆம் அதிகாரம், நான் இன்னும் மெசேஜ் தொடங்கல. யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். அப்போ சீஷர்கள் யாரு? 30 கொடுக்கிறவர்களா, 60 கொடுக்கிறவர்களா, 100 கொடுக்கிறவர்களா? இயேசு என்ன சொன்னார்? கனிகளை கொடுக்கிறதே சொல்லல. சிலர் கனி கொடுக்கிறார், ஆனா இயேசு என்ன சொன்னார்? மிகுந்த கனி கொடுக்கிறவர்கள். அக்கம் பக்கம் பார்த்து சொல்லுங்க, மிகுந்த கனி கொடுக்கிறவர்கள். ஏதோ கனி கொடுக்கிறது இல்ல, நாம எல்லாம் ஏதோ கனி கொடுக்கிறோம். ஆமா இல்லையா? நீங்க எல்லாம் ஏதோ கனி கொடுக்குறீங்க. ஆனா கர்த்தர் கனி கொடுக்கிறவர்களையும் மிகுந்த கனி கொடுக்கிறவர்கள் எல்லாம் பிரித்து பார்ப்பார். அவர் சிலருக்கு 1 தாலந்தை கொடுப்பார், சிலருக்கு 2 கொடுப்பார், சிலருக்கு 5 கொடுப்பார். அநியாயம் செய்கிறாரா அவர்? அநீதி செய்கிறாரா? அநியாயம் செய்கிறாரா? அநீதி செய்கிறாரா? இல்ல. என்ன காரணம்? அங்க வசனம் சொல்றது, அவனவனுடைய திராணிக்கு ஏற்றபடி தான் கொடுத்தார். அவனவனுடைய. அப்போ என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய திராணிய நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி விசுவாசம் எல்லாம் பெருக பண்ணும்போது அவர் ஒருவேளை நமக்கு 2 தருவார், ஒருவேளை நமக்கு 5 தருவார். ஆனா நாம எந்த அளவுக்கு திருப்பி கொடுப்பார் என்று அவருக்கு தெரியும். 1 பெற்றுக்கொண்டவன் திருப்பி எத்தனை கொடுத்தான்? 1 தான் கொடுத்தான். ஆனா 1 பெற்றுக்கொண்டவன் கேட்டிருக்கலாம், என்ன ஆண்டவரே, நான் 20 வருஷமா ரட்சிக்கப்பட்டேன், நான் 25 வருஷமா ரட்சிக்கப்பட்டேன், அவனுக்கு நீ 2 கொடுக்கிறாய், அவனுக்கு நீ 5 கொடுக்கிறாய், எனக்கு ஏன் நீ 1 தந்தாய் என்று அவன் கேட்டிருப்பான். ஆனா கர்த்தருக்கு தெரியும், காலம் பதில் சொல்லும். என்னது? காலம் பதில் சொல்லும். அப்போ அந்த 1 அப்படியே திருப்பி கொடுத்தவனுக்கு 5 கொடுத்திருந்தா என்ன நிலைமை? அவன் அந்த 5 என்ன செய்திருப்பான்? திருப்பி கொடுத்திருப்பான். அப்போ சிலருக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? பகித்து அறிந்து இவனுக்கு 5 கொடுத்தா இவன் என்ன செய்வான்? அது 10 ஆக்குவான். இவனுக்கு 2 கொடுத்தா அவன் என்ன செய்வான்? இவனுக்கு 1 கொடுத்தா அவன் அப்படியே திருப்பி தருவான். அப்ப கர்த்தர் யாருக்கு அதிகமாக கொடுப்பார்? யாருக்கு அதிகமாக கொடுப்பார்? என்ன பேசுங்க, யாருக்கு அதிகமாக கொடுப்பார்? யார் அதிகமா பிரயாசப்பட்டு உழைத்து அது 2 மடங்காக பெருக பண்ணுகிறாரோ அவர்களுக்கு கர்த்தர் அதிகமாக கொடுப்பார். அப்ப இந்த கேள்வி கேட்கறது நிப்பாட்டணும். ஏன் அவனுக்கு கொடுத்தீங்க? நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் தசபாகம் கொடுக்கிறேன், நான் காணிக்க கொடுக்கிறேன், நான் எல்லா ஞாயிற்றுக்கிழமை போறேன், ஆனா எனக்கு நீ 1 தந்தாய், அவனுக்கு நீ 2 மஞ்சு எல்லாம் கொடுக்கிறாய். எங்கேயோ டயர் பஞ்சர் இருக்கு. என்ன இருக்கு? ஸ்பிரிச்சுவல் பங்க்சர் இருக்கு. என்ன இருக்கு? காற்று எங்கேயோ போயிட்டே இருக்கு. ஆனா இவன் என்ன செய்கிறான்? அவன் பஞ்சர் எல்லாம் டைமுக்கு ஒட்டி, ஸ்பிரிச்சுவல் பங்க்சர் எல்லாம் டைமுக்கு ஒட்டி அவன் டியூபை கரெக்டா வச்சிருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இங்க வாசல் படியில் உள்ள வரும்போது அங்க மார்ட்டின் லூதர் ஜூனியர் சொல்லியிருந்த ஒரு வசனத்தை பார்த்தேன். எத்தனை பேர் கவனித்தான்னு தெரியாது. கரெக்டா வாசல் படியில இருக்கு. உள்ள வரும்போது மெயின் கேட்ல, உன்னால பறக்க முடியுமானால் நீ பறக்க வேண்டும். ஆனா பறக்க முடியாவிட்டா நீ என்ன செய்? ஓடு. உன்னால ஓட முடியாவிட்டா நீ நட. உன்னால நடக்க முடியாவிட்டா ஆனா எப்படியாவது நீ என்ன செய்? முன்னேறிக்கொண்டே இரு. அது ரொம்ப என்ன சிந்திக்க வச்சு. 1 நிமிடம் தான், அது ரொம்ப என்ன சிந்திக்க வச்சு. அவர் என்ன சொல்றாரு? நீ ஏதாவது செய், ஏதாவது கனியாவது கொடு. ஆனா கனி கொடுக்காததை கர்த்தர் என்ன செய்கிறார்? கனி கொடுக்காத என்ன செய்வார்?
வெட்டுண்டு போடுகிறார். ஆனா கனி கொடுக்கிறது அவர் என்ன செய்கிறார்? சுத்தம் பண்ணி இன்னும் அதிக கனியை கொடுக்க வைக்கிறார். அப்ப கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? அவருடைய பிள்ளைகள் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? போன வருஷம் 2 கனி கொடுத்தா இந்த வருஷம் 3, அடுத்த வருஷம் 4, அடுத்த வருஷம் 5. அப்போ ஒவ்வொரு வருஷம் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? நாம இன்னும் அதிக கனி கொடுக்கணும். அவர் நம்ம சுத்தம் பண்ணி இன்னும் அதிக கனியை கொடுக்க வைக்கிறார். அல்லேலூயா. அவர் நேசிக்கிறவரை தான் அப்படி செய்வார். அவர் நேசிக்கிறவரை தான் அப்படி செய்வார். அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை உட்கார விடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை உட்கார விடவே மாட்டார். பாருங்க, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19-20. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19-20. ஆமா, என்ன சொன்னார்? நான் எவர்களோ, நான் யாரை நேசிக்கிறேனோ கர்த்தர் சொல்றார், அவர்களே என்ன செய்கிறேன்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. என்ன செய்கிறேன்? யாரு? இதுதான் உறவு. நான் நேசிக்கிறவர்கள் என்ன செய்கிறேன்? கடிந்து கொள்ளுகிறேன். கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன். அடுத்த வசனம், இதோ வாசற்படி வந்து கட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இந்த உறவு மகிமையான ஒரு உறவு. அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய பிள்ளைகளோட நான் போஜனம் பண்ண விரும்புகிறேன், என் பிள்ளைகள் என்னோடு போஜனம் பண்ண வேண்டாம். எத்தனை பேருக்கு அந்த உறவு பிடிக்கும்? ஏதோ ஒரு உறவு இல்லை, என் பிள்ளைகளோடு நான் போஜனம் பண்ணவும் அவர்கள் என்னோட போஜனம் பண்ணுகிற அந்த உறவு நான் விரும்புகிறேன். ஆனா அவர் என்ன சொன்னார்? நான் வாசல் படியில் நின்று கதவு. நம்ம அநேக நேரம் சுவிசேஷம் சொல்ல போகும்போது இந்த வசனம் நம்ம யாருக்கு பயன்படுத்துறோம்? ஐயா இயேசு ஏற்றுக்கொள், இயேசு வாசல் படியில் என்ன செய்கிறார்? கதவை தட்டுறார் என்று நம்ம சொல்றோமா இல்லையா? எத்தனை பேர் சுவிசேஷ ஊழியம் செய்றீங்க? யாரும் இல்லையா? உங்களுடைய ஆமா சுவிசேஷம் ஊழியம் செய்கிறோட பாதங்கள், ஆமா அவங்களோட பாதங்களை முத்தம் கொடுக்க வேணும். அல்லேலூயா. அப்ப சுவிசேஷ ஊழியம் செய்ய போகிறவர்கள் என்ன சொல்லுவார்? உலகத்தாரை பார்த்து, இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு உங்கள் வாசல் படியில தட்டுறார், அவருக்கு இடம் கொடுங்க, உங்களோட ஹிருதயத்தை திறந்து கொடுங்க. ஆனா இந்த வசனம் இயேசு யாருக்கு சொன்னார்? இல்ல, சபைக்கு. 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்ப யாருக்கு? எந்த சபைக்கு? அப்ப இயேசுவின் ரத்தத்தால மீட்டெடுக்கப்பட்ட மணவாளனுடைய மணவாட்டியா இருக்கிற சபைக்கு, எந்த சபைக்கு இயேசு தலையா இருக்கிறாரோ அந்த சபைக்கு இயேசு சொல்லுகிறார், உலகத்துக்கு சொல்லல. எத்தனை பேர் புரியுது? ஆவியானவர் உங்களுக்கு விளக்கத்தை தருவாராக, ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பாராக. அப்போ சபை யாருடையது? சபை யாருடையது? இயேசுடையது. சபைக்கு யார் தலை? அப்ப யார் மணவாளன்? மணவாட்டி யாரு? அவன் இந்த சபையை பார்த்து மணவாளன் சொல்லுகிறான். எவ்வளவு பரிதாபம்! எத்தனை பேர் புரியுது? உலகத்தாரை பார்த்து சொல்லல, சபையை பார்த்து மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்லுகிறார், என் மணவாட்டியே, ரூபவதியே, நான் வெளியே நிக்கிறேன். நான் எங்க நிக்கிறேன்? வெளியே நிக்கிறேன், வாசல் படியில் நிக்கிறேன். எங்க இருந்திருக்கு வேணும்? மணவாட்டியோட போஜனம் பண்ணுகிற உறவு, மணவாட்டி மணவாளோட போஜனம் பண்ணுகிற உறவு. ஆனா இப்ப மணவாளன் எங்க நிக்கிறார்?
அப்படி சபை இருக்குமா? ஆமா, வெளிப்படுத்தல் புத்தகத்தில் அப்படிப்பட்ட சபைகளும் இருக்கு. இன்றைக்கு உலகத்தில் அப்படிப்பட்ட சபையும் இருக்கு. இந்த சபையில் இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறான்னு சொன்னா, இவங்க ஆற்றில் ஒரு கால், உலகமும் தேவை. உலகம் என்ற டூப்ளிகேட் மணவாழ்னு தேவை, இயேசு என்ற ஒரிஜினல் மணவாழ்னு தேவை. ரெண்டையும் வைத்துக்கொண்டு வாழுகிற மணவாட்டி, உலகத்தோடு கள்ள உறவு வச்சிருக்கிற மணவாட்டி. கர்த்தர் சிலரோட பேசுவாராக. இந்த சபை எப்படி இருக்கிறார்? இந்த சபைக்கு யார் தேவை? உலகமும் தேவை, இயேசுவும் தேவை. அவருக்கு வலிக்குமா வலிக்காதா? அவர் வலிக்குமா வலிக்காதா? நாம் உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு, உலகத்தில் இருந்து பிரிந்து போய், ஆமா இல்லையா? எங்கேருந்து? உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட, புறப்பட்டு போய் பிரிந்து இருக்க வேண்டிய கூட்டம் யாரு? நாம 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் நீங்க பார்க்கிறத பார்த்துட்டா எனக்கு 1.5 மணி நேரம் போதாது. சீக்கிரமா 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17-18. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். எப்போது? நீங்க செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்யும் போது. நீங்க செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தால் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க என்னை நோக்கி ஐ லவ் யூ என்று சொல்லலாம், ஆனா நான் சொல்ல வேண்டும். எத்தனை பேர் புரியுது? இன்றைக்கு நாம இயேசுவை பார்த்து ஜீசஸ் ஐ லவ் யூ என்று சொல்லலாம், ஆனா இயேசு நம்மை பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? ஐ லவ் யூ என்று சொல்ல வேண்டும். நான் பிதாவை பார்த்து அப்பா பிதாவே என்று சொல்லலாம், ஆனா அப்பா என்ன பார்த்து மகனே என்று மகளே என்று சொல்ல வேண்டும். அதான் உறவு. அல்லேலூயா. நான் ரோட்லோட போகும்போது யாராவது என்னை பார்த்துட்டு அப்பா என்று கூப்பிட்டுனா அந்த உறவு வருமா? நான் என்ன செய்வேணும்? நான் மகனே என்று சொல்லி கூப்பிட்டா தான் அந்த உறவு வரும். ஆமா இல்லையா? அப்போ உறவு எப்போ தொடங்கும்? அவர் நம்மை பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? என் மகனே என் மகளே என்று சொல்லணும். அதுக்கு அவர் ஒரு கண்டிஷன் வச்சிருக்க. என்னது? நீ உலகத்துல இருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாமல் பிரிந்து இருக்கும் போதுதான் இந்த உறவு தொடங்குறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்வீங்க? அப்போ பிதா மகன் என்ற உறவு எப்ப தொடங்கும்? இந்த உலகத்தில் இருந்து, பாவம் சாபம் நிறைந்த உலகத்தில் இருந்து நான் புறப்பட்டு போய் பிரிந்து இருக்கும் போது, அப்பொழுது அந்த வசனம் வாசிங்க 16, 17, 18. நீங்கள் புறப்பட்டு பிரிந்து போய் புறப்பட்டு அப்ப 2 காரியங்கள் என்ன செய்ய வேண்டும்? புறப்பட்டு போக வேண்டும், பிரிந்திருக்க வேண்டும். புறப்பட்டு போக வேண்டும், பிரிந்திருக்க வேணும், ஆனா உலகத்துக்குள்ள இருக்க வேண்டாம். இது ரொம்ப குழப்பம்தான். உலகத்திலேயே வாழ வேண்டும், ஆனா உலகத்தில இருந்து புறப்பட்டு போகணும், பிரிந்திருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? இதுக்கு பிறகு பைபிள் ஸ்டடி இருக்கு, நீங்க கேள்வி அங்க கேளுங்க, நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆமா, அந்த உறவுடைய ஆரம்பம் பாருங்க, மறுபடியும் வாசிங்கம்மா. புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது, ஒரு நிமிஷம், என்னது அப்பொழுது? ஒரு கண்டிஷன் இருக்கு தானே? அப்பொழுது, ஆமா, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்ளுவேன், என் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுவேன். ஆனா நான் அப்பா என்று சொல்லி கூப்பிடலாம், ஆனா அவர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். எத்தனை பேர் புரியுது? நான் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகலாம், நான் ஜெபிக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம், நான் தசபாகம் காணிக்க கொடுக்கலாம், ஊழியம் செய்யலாம், ஆனா அவர் என்னை பார்த்து மகனே என்று சொல்ல வேண்டாம். அவர் என்னை பார்த்து என் ஊழியக்காரனே என்று சொல்ல வேண்டாம். நான் எதுவெல்லாம் சொல்லலாம், ஆனா யார் சொல்ல வேண்டும்? அப்பா சொல்ல வேண்டும். அப்பொழுது, ஆமா, நான் அவரு
பிதாவாய் இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப பிள்ளைகளும் அப்பாவும் உறவு எப்ப தொடங்குறது? உலகத்துல இருந்து புறப்பட்டு போய் பிரிந்திருக்கும் போது அந்த ஆவிக்குரிய உறவு தொடங்குறது. அல்லேலூயா. ஆனா இப்போ இந்த சபையை இயேசு தம்முடைய ரத்தத்தால மீட்டெடுத்தது பிறகு இந்த சபையில ஆரம்ப ஜெபம் இருக்கும், வர்ஷிப் இருக்கும், சங்கீதம் இருக்கும், மெசேஜ் இருக்கும், திருவிருந்து இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா இயேசு எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறார்? வாசல் படியில. ஆனா இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்? இயேசு நம்மோட இருக்கிறார் என்ற பாட்டெல்லாம் பாடுவார். இயேசுவால தெரிந்து கொள்ளப்பட்டவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர் பாட்டெல்லாம் பாடும், எல்லாம் இருக்கும். ஆனா இயேசு எங்கே இருக்கிறார்? என்ன காரணம்? இவங்க அனலும் இல்லை குளிரும் இன்றி வெதுவெதுப்பான உறவு. எத்தனை பேர் புரியுது? அப்ப அப்படி சபை இருக்குமா? இருக்கு. லவதோக்கிய சபை அப்படிப்பட்ட சபை, இயேசுவின் சபை, இயேசு மணவாளனா இருக்கிற சபை, இயேசு தலை இருக்கிற சபை. ஆனா இவங்களுக்கு உணர்வும் இல்லை. அவங்க என்ன சொல்றான்னு சொன்னா, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். அவங்க என்ன சொல்றார்? கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், எங்களுக்கு எந்த குறையும் இல்லை, எங்களுக்கு பணத்துக்கு பணம் இருக்கு, எங்களுக்கு ஐஸ்வர்யம் இருக்கு, எங்களுக்கு நட்டு நகை எல்லாம் இருக்கு, எங்களுக்கு எல்லாம் இருக்கு. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனா கர்த்தர் சொல்ல, நான் வெளியே நிற்கிறேன், உன்னோட போஜனமும் பண்ண முடியாம இருக்கு, நீ என்னோட போஜனமும் பண்ண முடியாம இருக்கு, நான் வாசல் இருந்து தட்டுகிறேன், ஆனா நீ இன்னும் வாசல் திறக்கவே இல்லை. நீ திறக்கும் போது நான் உள்ளே வந்து உன்னோட போஜனம் பண்ணி நீ என்னோட போஜனம் பண்ணுகிற அந்த அந்யோன்ய அன்பு ஐக்கிய உறவை நம்ம உண்டு பண்ணுவோம். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட உறவு இல்லாத சபைகள் இருக்குமா? இருந்திருக்கு. இன்றைக்கும் இருக்குமா? இருந்திருக்கு. அதுக்கு என்ன அடையாளம்? இவர்கள் அனலும் இல்லை. அப்போ என்னது? உலகமும் தேவை, இயேசுவும் தேவை. என்னோட இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு பொருத்தனை எடுக்கணும். உலகத்தையும் இயேசுவையும் ரெண்டையும் எடுத்து வைக்கும் என்றா நம்முடைய உறவு, தேவனோடு இருக்கிற உறவு வெதுவெதுப்பான உறவு. ஒன்றை வெறுக்க வேண்டும், ஒன்றை நேசிக்க வேண்டாம். ஒன்றை, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, ஒன்றை வெறுக்க வேண்டும், ஒன்றை நேசிக்க வேண்டும். 1 யோவான் 2:15-16. 1 யோவான் 2:15-16. சீக்கிரமா. ஆமா, அப்ப தெளிவா இருக்கு வசனம். என்னது? நம்முடைய உறவு, தேவன் சொன்ன நம்முடைய உறவு எப்ப தொடங்கினது? உலகத்திலே இருந்து புறப்பட்டு போய் பிரிந்திருக்கும் போது ஆரம்பிக்கப்பட்ட இந்த உறவு மறுபடியும் எங்க போகக்கூடாது? உலகத்துக்குள்ள போகக்கூடாது. மறுபடியும் எங்க போகக்கூடாது? உலகத்துக்குள்ள போகக்கூடாது. மறுபடியும் உலகத்துல நாம போய் உலக காரியங்களை நம்ம விரும்பும் என்றால், உலகத்தை நேசிக்கும் என்றால், கர்த்தர் சொல்றார், உன்னோட நான் போஜனம் பண்ண முடியாம இருக்கு, நீ வெதுவெதுப்பான உறவுக்குள்ள இருக்கு. மறுபடியும் வாசிங்க 15-16. கூர்ந்தால் அவன் மேல பிதாவின் அன்பில்லை. எவ்வளவு பரிதாபம், எவ்வளவு பரிதாபம். ஆனா எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இந்த கடைசி நாட்கள்ல எப்படி வாழ்கிறான்னு சொன்னா, உலகத்தையும் எடுத்து வைத்துக்கொண்டு இயேசுவையும் எடுத்து வைத்துக்கொண்டு அனலும் இல்லை குளிரும் இல்லாம வெதுவெதுப்பான வாழ்க்கை. இது ரெண்டும் இருக்கும் என்றால், உலகமும் இயேசுவும் இருக்கும் என்றால், அவனுடைய வாழ்க்கை இயேசுவோடு இருக்கிற உறவு எப்பேற்பட்ட உறவுன்னு சொல்லப்பட்டிருக்கு? வெதுவெதுப்பான உறவு. அவன் உலகத்தில் இருந்தால் குளிர், அவன் இயேசுக்குள்ள இருந்த அனல். ஆனா உலகமும் இயேசுவும் இருக்கும் என்றா வெதுவெது. எத்தனை பேர் புரியுது? ஆனா வசனம் தெளிவா சொல்லுகிறது, நீ உலகத்தின் மேல் அன்பு கூறும் என்றால் பிதாவின் அன்பு உன்னிடத்தில் இருக்காது. நீ இயேசுவை நோக்கி ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லலாம், நீ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகலாம், நீ ஜெபிக்கலாம், நீ வேதத்தை வாசிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா உறவு கர்த்தர் இடத்திலிருந்து வர வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் உலகத்தை நேசிக்கிறதுக்கும் நாம உலகத்தை கர்த்தரை நேசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? பாருங்க, யோவான் 3:16. யோவான் 3:16, யோவான் 14:23. யோவான் 3:16. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய
அப்ப பாருங்க, தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தாரா இல்லையா? தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தாரா இல்லையா? அன்பு கூர்ந்து அவர் என்ன செய்தார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்காக கொடுத்தார். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு பாவிகளை நேசித்தார், பாவத்தை வெறுத்தார். இயேசு பாவிகளை நேசித்தார், பாவத்தை வெறுத்தார். தேவன் தம்முடைய மழையையும் வெயிலையும் யாருக்கு கொடுக்கிறார்? தேவன் தம்முடைய சூரியனையும் தம்முடைய மழையும் யாருக்கு கொடுக்கிறார்? எல்லாருக்கும் கொடுக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44, 45, 46. மத்தேயு 44, 45. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும், நல்ல கவனித்து கேளுங்க, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் நமது சூரியனை தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி செய்கிறவர்கள் மேலும் அநீதி செய்கிறவர்கள் மேலும் மழை பெய்ய. அப்போ கர்த்தர் திருடர்களுக்கு, அநியாயம் செய்கிறவர்களுக்கு, அநீதி செய்கிறவர்களுக்கு, கொலை செய்கிறவர்களுக்கு மழையும் வெயிலையும் கொடுக்கிறாரா இல்லையா? கொடுக்கிறாரா இல்லையா? கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? அநீதி, அநியாயம், அட்டூழியம் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கலாமா? இல்லை, யாரும் ஒன்றும் பேசாம இருக்கிறீங்க. கொடுக்கலாமா? நீங்க கொடுப்பீங்களா? அதுக்கு தான் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் பெரிய வித்தியாசமே இருக்கு. நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்டவர்? திருடனுக்கும், கொலை செய்கிறவனுக்கும், விபச்சாரம் செய்கிறவனுக்கும், எல்லா அட்டூழியம் செய்கிறவனுக்கும், தேவன் இல்லை என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறவனுக்கும், எல்லா அநியாயம் அநீதி செய்கிறவனுக்கும் அவர் சொல்றார், என் மழையை தருகிறேன், என் வெயிலை தருகிறேன், நீ எல்லாம் எடுத்துக்கொள். எத்தனை பேர் இருக்கு புரியுது? இதான் நம்ம ஆண்டவர், இதான் நம்ம ஆண்டவர். என்ன காரணம்? அப்படி செய்தனால தான் இன்றைக்கு நம்ம மனம் திரும்பி வந்து நிற்கிறோம். அப்படி செய்யலைன்னு சொன்னா நாம இன்றைக்கு இங்கே வருவோமா? இல்லை. அவன் நாம தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த நாட்கள்ல, தேவனை வேதனைப்படுத்தின நாட்கள்ல, அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தந்ததுனால ஒரு நாள் நாம மனம் திரும்பி வந்திருக்கிறோம். ஆனா அன்றைக்கு அவர் என்னை கைவிட்டு இருந்தா நான் மனம் திரும்பி வந்திருக்கவே மாட்டேன். அல்லேலூயா. அதுதான் இயேசு பாவிகளை நேசிக்கிறார். அவன் ஒரு நாள் மனம் திரும்பும், அவன் ஒரு நாள் மனம் திரும்பும். பாவிகளை நேசிக்க வேணும், ஆனா பாவத்தை வெறுக்க வேணும். அவனுடைய கிரியைகளை வெறுக்க வேணும், அவனுடைய கிரியைகளை வெறுக்க வேணும், ஆனா பாவியை நேசிக்க வேணும். அல்லேலூயா. அவ இயேசு பாவிகளை நேசித்தார், ஆனா பாவத்தை வெறுத்தார். அல்லேலூயா. நாம என்ன செய்கிறோம்? உண்மை சொல்லுங்க, பாவிகளை நாம என்ன செய்கிறோம்? வெறுக்கிறோம். அதனால தான் அவங்க சபைக்குள்ள வர்றது இல்லை, அதான் சபைக்குள்ள வர்றது இல்லை. அவன் பாவிகள் என்ன செய்யணும்? நேசிக்கணும். ஆனா கர்த்தர் சொல்றார், நான் பூர்ண சல்குரன், நான் பர்ஃபெக்ட், என்னுடைய பிள்ளைகளும் பர்ஃபெக்டா இருக்கணும். எப்படி பர்ஃபெக்டா இருக்கணும்? அப்பா எப்படி இருக்கிறாரோ அப்படியே பிள்ளைகளும் இருக்கும்போது அவரை போல நாமும் மாறுவோம். அப்ப யாரை நேசிக்க வேணும்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. யாரை நேசி? பாவிகளை நேசிக்க வேணும், ஆனா அவங்களோட பாவத்தை வெறுக்க வேண்டாம். அல்லேலூயா. அப்போ தேவன் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தாரா? கூர்ந்து என்ன செய்தார்? அன்பு கூர்ந்து என்ன செய்தார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். ஆமா இல்லையா? வாஸ்தவமா இல்லையா? இப்ப பாருங்க, தேவன் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்? தேவன் மேல் அன்பு கூறுவதற்கு என்ன கிடைக்கும்? யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோவான் அதுக்கு நல்லா கவனித்து கேளுங்க, நேரம் இல்ல. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக, புரிந்து கொள்ளும்படி ஆவியானவர் உதவி செய்வாராக. கேள்வி இருந்தால் நம்ம அடுத்த செஷன்ல நீங்க கேட்கலாம். இன்றைக்கு இங்க பேசப்படுகிற எந்த வார்த்தை குறித்தும் எந்த கேள்வி இருந்தாலும் நீங்க கேட்கலாம்.
சிலர் சொல்லும், பாஸ்டர் நாங்கள் இப்படி எல்லாம் கேள்விப்பட்டோம், நீங்க கொஞ்சம் வித்தியாசமா சொல்றீங்க. எந்த கேள்வி இருந்தாலும் கேளுங்க. ஆமா, அப்ப இயேசு சொல்லுகிறார். அப்ப நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? இயேசு யார் மேல் அன்பா இருக்கிறாரோ அவர்களுக்கு இயேசு தம்முடைய மழையும் வெயிலையும் கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுக்கிறார். ஆமா இல்லையா? இப்ப இயேசு என்ன சொல்றார்? நீ என்னிடத்தில் அன்பா இருந்தால், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப இயேசு நீ என்னிடத்தில் அன்பா இருந்தால், ஒரு நிமிஷம், என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? அப்ப இயேசு சொல்றார், என்னில யார் அன்பா இருக்கிறானோ அவன் சாக்கு போக்கு சொல்லவே மாட்டான். அவன் சாக்கு போக்கு அவன் என்ன செய்வான்? அவன் வசனத்தை கை கொள்ளும். அவனுக்கு கொஞ்சம் பலம் இருக்கும், அவன் வீட்டில் எக்கச்சக்கமான போராட்டம் இருக்கும், சரீரத்தில் பலவீனம் இருக்கும், அவன் நிறைய தேவைகள் இருக்கும், பாடுகள் இருக்கும். ஆனா அவன் எந்த சாக்கு போக்கும் சொல்ல மாட்டான். 10 மணிக்கு சபைன்னு சொன்னா அவன் எப்ப வருவான்? 10 மணிக்கு சபைன்னு சொன்னா எப்ப வருவான்? ஆனா 10 மணிக்கு சபை என்றா 10 மணிக்கு வருகிற கூட்டம் இருக்கு, 10:30 வருகிற கூட்டம் இருக்கு. ஆனா கர்த்தர் எல்லாரும் நேசிக்கிறார், எல்லாருக்கும் மழையும் கொடுக்கிறார், எல்லாருக்கும் என்ன செய்கிறார்? வெயிலையும் கொடுக்கிறார். ஆனா இயேசு சொல்றார், என்ன நேசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. யாரு? என்ன நேசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க என்ன செய்வான்னு தெரியுமா? நான் என்ன சொன்னாலும் அவங்க அப்படியே கீழ்ப்படியும், சாக்கு போக்கு சொல்லவே மாட்டேன். எனக்கு தெரியும் ஆமீன் வராதுங்க. என்ன வராது? வராது, வர்றோம், வர வேண்டும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நம்ம திருப்பி அதுக்குள்ள வரும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிற, உன் வாழ்க்கையெல்லாம் எனக்கு தெரியும், உன் குடும்ப சூழ்நிலை எனக்கு தெரியும், உன்னுடைய பிரச்சனை போராட்டம் எல்லாம் எனக்கு தெரியும், உன் தேவைகள் எல்லாம் எனக்கு தெரியும். யார் சொல்றார்? மணவாளன் சொல்றார். யாரை பார்த்து சொல்றார்? சபையை பார்த்து சொல்றார். ஒவ்வொரு ஆத்துமாக்களை குறித்து சொல்றார். ஆமா ஆமா. என்னது என்னது? அப்போ கர்த்தருக்கு தெரியும். இதான் நம்ம ஆண்டவர். என் வாழ்க்கையில் எவ்வளோ பாடு, என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம், என் கணவரால் எனக்கு பிரச்சனை, என் மனைவியால் பிரச்சனை, என் பிள்ளைகளால் பிரச்சனை, என் சரீரத்தில் பலவிதமான நோய் வியாதி எல்லாம் இருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்றார், உன்னோட பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியும், உன் குடும்பத்தில் போராட்டம் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ கணவர் என்று பார்க்காம, நீ மனைவி என்று பார்க்காம, பிள்ளை என்று பார்க்காம, உன்னோட சரீரத்தில் நோய் பிரச்சனை ஒன்று பார்க்காம, அடுத்து என்ன சொல்லுகிறது? என் நாமத்தை மறுதலியாமல். எதனால? எதனால? வேற ஒன்றும் இல்லை. ஜெபிச்சதுனால இல்ல, உபவாசத்தினால இல்ல, சபைக்கு போனதுனால இல்ல, அதெல்லாம் தேவை. ஆனா எதனால? வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள். சாக்கு போக்கு சொல்லாம, தன் பலவீனத்தையே சொல்லாம, தன் பிரச்சனையே சொல்லிக் கொண்டிருக்காம, தன் தேவையே சொல்லிக் கொண்டிருக்காம, என்னெல்லாம் தேவை இருந்தாலும், என்னெல்லாம் பிரச்சனை இருந்தாலும், என்னெல்லாம் போராட்டம் இருந்தாலும், உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்துல நான் சொன்ன வசனத்துக்கு நீ கீழ்ப்படுகிற படியால இதோ திறந்த வாசல், பரலோகத்துக்கு திறந்த வாசல். அல்லேலூயா. பரலோகத்துக்கு திறந்த வாசல் யாருக்கு? சாக்கு போக்கு சொல்லாம, பலவீனத்தை சொல்லாம, தேவைகளை சொல்லாம, பிரச்சனையை சொல்லாம, என்னெல்லாம் பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் அதை ஒன்றும் பெருசுபடுத்தாம வசனத்துக்கு கீழ்ப்படுகிற யாரா இருந்தாலும் கர்த்தர் சொல்றார், உனக்கு நான் திறந்த வாசல். எவ்வளவு மகிமையான ஒரு உறவு. யாருக்கு திறந்த வாசல்? கொஞ்சம் சொல்லுங்க, யாருக்கு திறந்த வாசல்? இன்றைக்கு நிறைய குடும்பங்கள்ல நிறைய விசுவாசிகளுக்குள்ள பாக்குற, விசுவாசிகளை சீஷர்களுள்ள விசுவாசிகளை பாக்குறேன், எல்லாம் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை சொல்லி கொண்டு இருக்கும். அவங்களோட வாயிலிருந்து எப்ப பார்த்தாலும் பிரச்சனை 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 தான் வந்து கொண்டு இருக்கும். அப்ப இயேசு எங்க இருக்கிறார் தெரியாது, வெளியில் நிற்கிறார். பிரச்சனை எங்க இருக்கு? தலைமையில இருக்கு. பிரச்சனை எங்க இருக்கு? பிரச்சனை எல்லாம் தலைமையில தூக்கி வச்சு
எப்போ பாஸ்டர் கேட்டாலும் யார் கேட்டாலும் பிரச்சனை தான் சொல்லி கொண்டு இருக்கும். இதனால தான் உபாசுக்கு வரல, இதனால தான் நான் லேட்டா வர்றேன், இதனால தான் ஜபத்துக்கு வரல, என்னால அது முடியல இது முடியல என்று சொல்லி பிரச்சனை 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 தான் சொல்லி கொண்டு இருக்கோம், தவிர கீழ்ப்படியவே மாட்டேன். பிரச்சனை கால் கீழே இயேசு தலைமையில. சொல்லுங்க, அக்கம் பக்கம் பார்த்து சொல்லுங்க, பிரச்சனை கால் கீழே வச்சு பாரு, இயேசு தலைமையில வச்சு பாரு, உன் வாழ்க்கை மாறும், உன் வாழ்க்கை மாறும். பிரச்சனை எங்க வைக்கணும்? அக்கம் பக்கம் பார்த்து சொல்லுங்க, பிரச்சனை எங்க வைக்கணும்? இனிமேல பிரச்சனை சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடாது. இனிமேல் என்ன செய்துக்கணும்? பிரச்சனை சொல்லி, நம்ம ஆண்டவர் எல்லா பிரச்சனையும் பரிஹரிக்கக்கூடியவர். எல்லா பிரச்சனைக்கும் அவர் பரிகாரம். அவருக்கு தெரியாத பிரச்சனையா, அவருக்கு தெரியாத போராட்டமா? அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆனா அவர் சொல்றார், உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்துல, உன் கணவரால பிரச்சனை, மனைவியால பிரச்சனை, பிள்ளையால பிரச்சனை, வேலையால பிரச்சனை, வருமானத்தால பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியும். ஆனா அந்த பிரச்சனையின் மத்தியில அந்த பிரச்சனையை கால் கீழே வைத்துக்கொண்டு என் வசனத்தினை கீழ்ப்படிந்து பார், நான் உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசல வைக்கிறேன். எவ்வளவு மகிமையான உறவு, எவ்வளவு மகிமையான வாக்குத்தத்தம். கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம். ஜெபத்தை விட கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். சிலர் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிச்சு கொண்டே இருக்கும், ஆனா கீழ்ப்படிய மாட்டார். எத்தனை பேர் புரியுது? பயங்கர உபவாசம் இருக்கும், ஆனா கீழ்ப்படிய மாட்டார். கர்த்தருக்கு எது பிடிக்கும்? கொஞ்சம் அக்கம் பக்கம் பார்த்து சொல்லுங்க, எது பிடிக்கும்? கீழ்ப்படிதல் ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்? கீழ்ப்படிதல். சாக்கு போக்கு சொல்லாம, யார் சாக்கு போக்கு சொல்லாம கீழ்ப்படுகிறாரோ அவரோட கர்த்தர் சொல்றார், நான் அவர்களோட போஜனம் பண்ணவும் அவர்கள் என்னோட போஜனம் பண்ணுகிற ஒரு உறவுக்குள்ள நான் வருவேன். எது பிடிக்கும்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, எது பிடிக்கும்? நம்ம ஆண்டவருக்கு எது பிடிக்கும்? கீழ்ப்படுதல் ரொம்ப பிடிக்கும். யோவான் 14 நான் வாசி படிக்கல, யோவான் 14:23. யோவான் 14:23 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் யாருல? யாருல? இயேசுல. ஒருவன் இயேசு மேல அன்பா இருந்தால், இயேசுவை பார்த்து ஐ லவ் யூ ஜீசஸ் என்று யாராவது சொல்லுமானால், யாருக்கு? எத்தனை பேர் இங்க இயேசுவை பார்த்து ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லி இருக்கிறீங்க? கை இப்படி இல்லை, இப்படி நல்லா உயர்த்துங்க, நல்லா நான் பார்க்கட்டும், 4 பேர் பார்க்கட்டும், சாட்சியை பார்க்கட்டும். ஐ லவ் யூ ஜீசஸ் எத்தனை பேர் சொல்லி இருக்கிறீங்க? நல்லா உயர்த்துங்க. இப்படி இல்லை, நல்லா உயர்த்துங்க. வா. ஆனா இயேசு சொல்றாரு, நீங்க ஐ லவ் யூ ஜீசஸ் எல்லாம் சொல்லி இருக்கீங்க, நல்ல விஷயம். ஆனா யார் என்ன நேசிக்கிறான் தெரியுமா? யாரு? அக்கே பாசிங்க. இருந்தால் அப்பா, என்னது என்னது? அவன் இயேசு என்ன சொல்லுகிறார்? சும்மா இந்த வாயால, வாய் பேச்சு எல்லாம் செல்லும்படியாக, அதெல்லாம் அங்க செல்லும்படியாக, சும்மா வாயை வச்சு ஐ லவ் யூ சொன்னா செல்லும்படியாக இயேசு சொல்றார். நிறைய பேர் தான் சொல்றார், உலகத்தாரெல்லாம் சொல்றார், ஜீசஸ் ஐ லவ் யூ எல்லாம் நிறைய பேர் தான் சொல்றார். ஆனா என்ன உண்மையா யார் நேசிக்கிறா தெரியுமா? யாரு? வசனத்தை கை கொடுக்கிற. அல்லேலூயா. ஒருவன், ஆமா வாசி, ஒருவன் இருந்தால் எப்போதெல்லாம் இந்த இருந்தால் எழுந்தால் என்று வரும், அப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ண வேண்டும். ஸ்டாப் பண்ணி, ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றார்? நான் தானே அன்பா இருக்கிறேன், நான் தானே அப்படி இருக்கிறேன், நான் தானே. இல்லை, அது நாம ஆராய்ந்து பார்க்கணும். என்னோட இருக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அடிக்கடி இந்த வசனம் நமக்கு தேவை. 2 கொரிந்தியர் 13:5. ஆமா, என்னது? 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். என்னது? விசுவாசம் உள்ளவர்களோ யாருக்கு? உலகத்தாரா, சபைக்குள்ள இருக்கிறவங்களா? யாரை குறித்து பேசுகிறார்? நம்மை குறித்து தான், சபை மக்களை குறித்து தான் சொல்றார். பவுல் சொல்றார், என்னது? விசுவாசம் உள்ளதுனால தானே சபைக்கு வந்திருக்கிறோம். விசுவாசம் இருந்தால் தானே ஞானஸ்நானம் எடுத்தோம். ஆமா இல்லையா? ஆனா இப்போ கேள்வி என்னது? நீங்க விசுவாசம் உள்ளவர்களா என்று உங்களையே நீங்க ஆராய்ந்து பாருங்க. ஆமா, என்ன செய்ய சொல்றார்? சோதித்து பாருங்க, பரீட்சித்து பாருங்க, அடிக்கடி டெஸ்ட் போடுங்க. யாருக்கு? பிறகு இல்ல, யாருக்கு? யாருக்கு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, யாருக்கு?
யாருக்கு டெஸ்ட் போடணும்? நான் எனக்கு. நம்ம முடியுமா சொல்றோம் என் ஆத்மாவே சொல்றோம் தானே? நம்ம ஆத்மாவோட பேசுறோம் தானே? எத்தனை பேர் ஆத்மாவோட பேசுறீங்க? நம்ம ஆத்மாவோட நம்ம பேசுறோம் தானே? என்ன பேசுறோம்? என் ஆத்மாவே கர்த்தரே. அப்போ நான் என்ன செய்வேன்? என் ஆத்மாவிடத்து சொல்லணும். என்னது? உனக்குள்ள விசுவாசம் இருக்கா? என் ஆத்மாவே உனக்குள்ள விசுவாசம் இருக்கா என்று என்ன செய்யணும்? அடிக்கடி கேட்கணும். அதான் பவுல் சொல்றார். என்ன சொல்றார்? மறுபடியும் வாசிங்க 5. யாருக்கு சொல்ற? உலகத்தான் இருக்குல்ல. நமக்கு சபைக்கு ஜெபிக்கிறவங்க, உபவாசிக்கிறவங்க, வேதத்தை வாசிக்கிறவங்க, ஊழியம் செய்யறவங்களை பார்த்தா பவுல் சொல்ற என்னது? இயேசு உனக்குள்ள இருக்கா என்று நீ என்ன செய்? சொல்லிட்டு பாரு. நாம என்ன நினைக்கிறோம்? நாம தான் ரட்சிப்புக்குள்ள வந்துட்டோம், நாம தான் ஞானஸ்நானம் எடுத்தோம், நாம தான் ஊழியம் செய்கிறோம், நாம தான் ஜெபிக்கிறோம், நாம தான் உபவாசிக்கிறோம். அவன் நிச்சயமா எனக்குள்ள யார் இருக்கும்? ஆனா பவுல் என்ன சொல்லுகிறார்? இருக்கா என்று சோதித்து பார், இருக்கா என்று பரீட்சித்து பார். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? அது மறுபடியும் வாசிங்க அம்மா. என்னது? நீங்கள் பரீட்சைக்கு அப்போ நான் சோதித்து பார்த்து பாஸ் ஆனா, என்னது? பாஸ் ஆனா இயேசு உள்ள இருக்கிறார், ஃபெயில் ஆனா இயேசு வெளியிலிருந்து தட்டுறார். அது நான் சோதனையில பாஸ் ஆனா இயேசு உள்ள இருக்கிறார், நான் சோதனையில ஃபெயில் ஆனா இயேசு வெளியிலிருந்து தட்டுறார். எத்தனை பேர் புரியுது? அப்ப சில விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருப்பார்கள், பயங்கரமா ஊழியம் எல்லாம் செய்வார், அந்நிய பாஷை பேசுவார், தீர்க்கதரிசனம் உரைப்பார், பேய் பிசாசுகள் எல்லாம் துரத்தும், ஓடி ஓடி ஊழியம் செய்யும், எல்லாம் செய்யும். ஆனா இயேசு வெளியில நிற்கும். எத்தனை பேர் புரியுது? நான் சொல்லல, வசனம் சொல்லல. உறவு சரியில்லை, இயேசுவோட இருக்கிற உறவு சரியில்லை. அப்ப லவோதிக்கேய சபையில இயேசு எங்க நிற்கிறார்? வெளியில் நிற்கிறார். இங்க பவுலோடையர் என்ன சொல்லுகிறார்? சோதனையில நீ ஃபெயில் ஆயிட்டா, நீ ஏன் உன்னை சோதித்து பார், நீ ஃபெயில் ஆயிட்டா இயேசு உள்ள இல்ல, அப்படிதான் சொல்றார். வெளியில் நின்று என்ன செய்கிறார்? தட்டுறார். அப்போ இயேசு வெளியில் நின்று தட்டுற உறவும் இருக்குமா கிறிஸ்துவுக்குள்ள? இருந்திருக்கு. வசனத்துல பாக்குறோம், சபையில பாக்குறோம். அப்படிப்பட்ட சபை இருக்கா? ஆமா, இருந்திருக்கு, இருக்கு, பாக்குறோம். ஆனா எல்லாரும் என்ன நினைக்கிறார்? இயேசு வரும்போது நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், என்ன நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் சபைக்கு போறேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் தசமாம் கொடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், அதனால இயேசு வரும்போது நிச்சயமா நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். தங்களை ஏமாற்றுவார். அதான் பவுல் சொன்னார், அவர் நாட்டின சபை, அப்பல்லோ நீர் பாய்ச்சுகிற சபை, அவரே சொல்ற தேவன் வெளியே செய்கிற சபை, அவரே சொல்றார். என்ன அது? அவருடைய சபைக்கு சொல்றார் என்னது? அடிக்கடி சோதித்து பார், அடிக்கடி சோதிச்சு பார். கடைசி நாட்கள் அடிக்கடி சோதிச்சு பார்க்கணும், எனக்குள்ள இயேசு இருக்கிறாரா, வெளியில தட்டுறாரா? ஏன்னா நமக்கே தெரியாது. என்னோட இருக்கிறீங்களா? யோவான் 14:23 மறுபடியும் வாசிங்க. 14:23. ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால், ஆமா, இதுதான் அத்தாட்சி, இதுதான் ஐடென்டிட்டி. ஜெபிக்கிறவன் என்று சொல்லல, உபவாசிக்கிறவன் சொல்ல, சபைக்கு போகிறவன் சொல்ல, தசபாகம் காணிக்க கொடுக்கணும்னு சொல்ல, எல்லாவற்றையும் சேர்த்து ஒன்றுல சொல்லிட்டார். என்னது? கீழ்ப்படிந்தா. என்னது? அப்ப கீழ்ப்படிதல் இயேசு மேல அன்புக்கு அடையாளம். எத்தனை பேர் புரியுது? வசனத்துக்கு சாக்கு போக்கு சொல்லாம, என்னெல்லாம் பிரச்சனை, பலவீனம், தேவை, போராட்டம், வியாதி, நோய் இருந்தாலும் அது ஒன்றும் பெருசுப்படுத்தாம அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் இயேசு சொல்றார், அவர்கள் தான் என் மேல் அன்பா இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இயேசுவோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தது. இந்த உலகத்தின் அதிபதி யாரு? உலகத்தின் அதிபதி இயேசுவிடத்துல வரும்போது அவனுக்குரியது ஒன்றும் இயேசுவிடத்துல இல்லை. அவன் எதை தேடி வருவான்? உலகத்தின் அதிபதி எதை தேடி வருவான்? உலகத்தின் அதிபதி எங்க போவான்? யார் இடத்துல போவான்? உலகத்தின் அதிபதி யாரு?
பிசாசு தானே, அது சந்தேகம் இல்லை தானே. உலகத்தின் அதிபதி யாரு? நீங்க பார்க்கறத பார்த்துட்டுனா பல மணி நேரம் பைபிள் ஸ்டடி தேவைய மாதிரி இருக்கு. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18-19. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19. சீக்கிரமா. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். யார் அது? அது யாரு? தேவனால் பிறந்தவர் யாரு? நானும் நீங்களும் தான். நானும் நீங்களும் தான். தேவனால் பிறந்த, பாருங்க பாருங்க, தேவனால் பிறந்த எவனும், எவனும் இயேசு குறித்து சொல்ல, யாரா இருந்தாலும், ஆவியில பிறக்கிறவர்கள், ஆவியில பிறக்கிறவர்கள் யாரா இருந்தாலும், என்னோட இருக்கிறீங்களா? ஆவியில பிறக்கிற யாரா இருந்தாலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்? ஏன்னா பாவத்துக்காக தான் இயேசு மரித்தார். பாவத்துக்காக இயேசு மரித்தார். அதனால அவனுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கு, நான் இனி பாவம் செய்யக்கூடாது, நான் இனி பாவம் செய்யக்கூடாது. வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தன்னை காக்கிறான். எப்படி காக்கிறான்? பாவம் செய்யாதபடிக்கு, பாவம் செய்யாதபடிக்கு அவன் போராடுகிறான். இது கர்த்தருக்கு பிடிக்காது, இதை நான் செய்யக்கூடாது, இது கர்த்தருக்கு பிடிக்கும், இது செய்ய வேண்டும் என்று அவன் என்ன செய்கிறான்? போராடுகிறான். அல்லேலூயா. அவன் தன்னை காக்கிறான். அப்படி காக்கிறவன அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? அல்லேலூயா. இதுக்காவது ஆமீன் சொல்லுங்க. அப்போ பிசாசு யாரை தொட முடியாது? பிசாசு யாரை தொட முடியாது? ஆவியில மறுபடியும் பிறந்து புது மனிதனாக, பழைய மனிதனை அடக்கம் பண்ணி இயேசு கிறிஸ்துவுக்குள் புது மனிதனாக, புது சிருஷ்டியாக பிறந்து பாவம் செய்யாமல் தன்னை காக்கிறவன். அவன் ஒருவேளை பொய் சொன்னால், ஒருவேளை எங்கேயாவது தவறிட்டுனா உடனடியாக மன்னிப்பு கேட்டு தேவனோடு ஒப்புரவாகி அந்த உறவை காத்து கொள்ளுகிற யாரா இருந்தாலும் அவர்களை பிசாசு தொட முடியாது. அல்லேலூயா. அப்ப பிசாசு சிலரை தொடுமா? கிறிஸ்தவர்களை பிசாசு தொடுமா? கொஞ்சம் பிசாசு கிறிஸ்தவர்களை தொடுமா? இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? யாரை தொட மாட்டான்? இல்லை, இல்லாவிட்டா என்ன செய்யும்? தொடும். எத்தனை பேர் புரியுது? அப்ப நான் மறுபடியும் பிறந்து பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்த வாழ்க்கையை வாழும்படியாக நான் என்னை ஒப்பு கொடுக்கும் போது, ஒருவேளை நான் தவறி, மாம்சம் தானே தவறி நான் பாவம் செய்யுமானால் உடனடியாக ஆவியானவரால் ஏவப்பட்டு அந்த பாவ மன்னிப்பை நான் தேவனிடத்துல போய் அறிக்கையிட்டு மனம் திரும்பி வரும்போது கர்த்தரோடு நான் ஒப்புரவாகிறதுனால பிசாசு தொட முடியாது. எத்தனை பேர் புரியுது? அப்போ உடனடியாக என்ன செய்யணும்? போய் சொல்லிட்டேனா உடனடியாக என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்டு தேவனோட ஒப்புரவாகி காத்து கொள்ள வேண்டும். ஆமா பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் நீங்க பார்க்கறத பார்த்துன்னா எனக்கு நல்ல வேளை நம்ம பைபிள் ஸ்டடி டைம் வச்சிருக்கிறோம் 3 மணில இருந்து. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26, 27. ஆமா, கோபம் எல்லாருக்கும் கோபம் வரும் தானே? வருமா வராதா? ஆனா வசனம் என்ன சொல்றது? கோபம் கொண்டாலும், ஒருவேளை கோபம் கொண்டாலும் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யாத காத்துக்கொள். ஆமா, அடுத்த அப்ப அங்க ஒரு பரிகாரம் இருக்கு. கோபப்பட்டுட்டீங்களா? மீறி கோபப்பட்டுட்டீங்களா? ஆனா நமக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்னது? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னம எரிச்சல் எல்லாம் தனியே கடணும். அப்ப பரிகாரம் இருக்கு தானே? கோபம் கொள்ள கூடாது, ஆனா கொண்டுட்டீங்க, ஆனா பரிகாரம் வச்சிருக்க. என்னது? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னமே ஒப்புரவாய் சத்ரு உரிமை பாராட்டாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அது வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவது. எரிச்சல் தனியே கடவது. அப்ப புருஷன் மனைவி சண்டை குடும்பத்துல வரும் தானே? வருமா வராதா? ஆனா என்ன செய்ய வேண்டும்? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னமே மன்னிப்பு கேட்டு, ஹனி டார்லிங் ஐ லவ் யூ எல்லாம் சொல்லி
என்ன செய்ய வேண்டும்? கோபத்தை என்ன செய்யணும்? கோபத்தை என்ன செய்யணும்? விட்டுட்டு சத்ருக்கு இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? அப்போ பிசாசுக்கு நாம இடம் கொடுக்கிறோமா? பிசாசுக்கு கிறிஸ்தவர்கள் இடம் கொடுக்கிறாரா? கொடுக்கிறார். தெரியாம கொடுக்கிறார். மன்னிக்கிறதே இல்லை. பாஸ்டர் எப்படி மன்னிக்க முடியும்? ஒரு தடவை நான் மன்னிச்சுட்டேன், 2 தடவை மன்னிச்சுட்டேன். எப்போதெல்லாம் மன்னிக்கிறானோ அவன் மறுபடியும் தலை மேல ஏறி நிற்கிறான். எத்தனை தடவை தான் மன்னிக்கிறது? கேள்வி இருக்கா இல்லையா? கேட்டு இருக்கீங்களா இல்லையா? அப்படி எல்லாம் செய்திருக்கிறீங்களா இல்லையா? ஆனா கர்த்தர் என்ன சொன்னார்? நான் உன்னை எவ்வளோ தடவை மன்னிச்சிருக்கிறேன். ஒவ்வொரு தடவும் நீ திருவிருந்தெடுக்க வரும்போது என்ன மன்னி ஆண்டவரே, நான் போன மாசத்துல இருந்து இந்த மாசம் இவ்வளோ நான் செய்துட்டேன், அடுத்த திருவிருந்தெடுக்கும் போது மறுபடியும் மன்னி ஆண்டவரே. ஒவ்வொரு திருவிருந்தெடுக்கும் போதும் நீ மன்னிப்பு கேட்கும் போதெல்லாம் நான் மன்னிக்கிறேன் தானே? ஆமா இல்லையா? ஆனா உன்னுடைய சகோதரனை, உன்னுடைய கணவரை, உன்னோட மனைவியை, உன்னுடைய பிள்ளைய, உன்னோட தங்கச்சிய, அக்காவை ஏதோ நகை நட்டு எடுத்துட்டார், ஏதோ காணி எடுத்துட்டார், பைசா எடுத்துட்டார், திருடிட்டார், ஏதோ எல்லாம் பொய் சொல்லி ஏமாற்றிட்டார், உன்னால மன்னிக்க முடியாம இருக்கு. ஆனா நீ மன்னிக்காம இருந்துட்டுனா உன் குடும்பத்துல பிசாசு உரிமை பாராட்டும். நீ மன்னிப்பு கொடுக்காம இருந்துட்டுனா உன் குடும்பத்துல பிசாசு உரிமை பாராட்டும். உன்னுடைய சில ஆசீர்வாதங்கள் தடைபடும், உன்னுடைய சில வியாதிகள் நீங்காது, உன்னுடைய சில நோய்கள் நீங்காது, குடும்பத்துல சமாதானம் இருக்காது, குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது. என்ன காரணம்? என்னால மன்னிக்க முடியல. நான் 7 தடவை மன்னிச்சேன், 10 தடவை மன்னிச்சேன். ஆனா கர்த்தர் சொல்றார் 770 தடவை நீ மன்னிக்க வேண்டும். பேதுரு கேட்கிறார், எத்தனை தடவை மன்னிக்கிறேன்? அப்ப இயேசு என்ன சொன்னார்? 770 எத்தனை? 490. ஒரே சகோதரன். என்னது? ஒரே சகோதரன் உன்னிடத்துல 490 தடவை ஒரே பிழை விட்டுனாலும் நீ மன்னித்து தான் ஆகணும். ஏன்னா அவர் உன்னை 4000 5000 தடவை மன்னிச்சிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, நீ கோபம் கொள்ளுகிறாய், தெரியும் நீ மாம்சம் தான், நானும் நீங்களும் மாம்சம் தான். ஆனா கோபம் கொண்டா கர்த்தர் ஒரு பரிகாரத்தை வைச்சிருக்கிறார். என்ன செய்? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னமே நீ ஒப்புரவாகி, தேவனோட ஒப்புரவாகி, சகோதரனோட ஒப்புரவாகி, நீ சத்ருக்கு இடம் கொடாது. பிசாசுக்கு அப்ப நாம பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம் தானே? கிறிஸ்தவர்களா இருந்து பிசாசுக்கு இடம் கொடு, இந்த வசனத்தின் அடிப்படையில் கொடுக்கிறோம் தானே? பிசாசு வந்துட்டுனா சமாதானம் போகுமா? சமாதானம் இருக்குமா? இருக்காது. அப்ப சில குடும்பத்தில் ஏன் அடிக்கடி சண்டை, ஏன் பிரச்சனை? எங்கேயோ பிசாசு இடம் பெற்றுட்டு, எங்கேயோ பிசாசு உரிமை பாராட்டுகிறான். ஏன் சந்தோஷம் இல்லை? எங்கேயோ பிசாசுக்கு நாங்க இடம் கொடுத்துட்டோம். வார்த்தையின்படி இல்லை. ஆனா பயங்கரமா ஜபிப்பார்கள், அந்நிய பாஷை பேசுவார்கள், உபோசிப்பார்கள், பாட்டெல்லாம் நல்லா பாடும். ஆனா பிசாசு கூட இருக்கும். இயேசு வழியில இருந்து தட்டும். எத்தனை பேர் புரியுது? என்னோட இருக்கிறீங்களா? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 12:10. சீக்கிரம் சீக்கிரமா. அப்ப இது நடக்க போற ஒரு காரியம், வரும் நாட்கள்ல நடக்க போகிற ஒரு காரியம். ஆமா. நல்ல கவனித்து கேளுங்க. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக அப்போ அவன் தாழ தள்ளப்படுகிறது வரைக்கும் அவன் இந்த 7 நாளும் 24 மணி நேரம் அவனுக்கு இதுதான் வேலை. என்னது? குற்றச்சாட்டு. என்னது? யாருக்கு விரோதமா? யார் அது? யார் அது? நானும் நீங்களும் தான். அப்ப நானும் நீங்களும் எப்போதெல்லாம் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லையோ, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வரும்போது அவன் போய் ஆண்டவர் சொல்லும், அந்த புள்ளை ஆசீர்வதிக்க கூடாது, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க கூடாது, அவர்கள் என்னுடைய ஊழியர்கள், அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள், அவர்கள் அநியாயம் செய்கிறார்கள், வீட்டுல சண்டை போடுகிறார்கள், மன்னிக்கிறது இல்லை, அதனால அவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? அவர்களை ஆசீர்வதிக்க கூடாது என்று இந்த பிசாசு என்ன செய்யும்? போய் தேவனிடத்துல குற்றம் சாட்டும். எத்தனை பேர் புரியுது? இது வானமண்டலத்தில் நடக்கிறது, பூமியில நமக்கு தெரியவே தெரியாது. அவன் நம்முடைய குடும்பத்துல நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில வசனத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கும்போது, கர்த்தர் மன்னிச்சு நம்மை ஆசீர்வதிக்கும்படி வரும்போது பிசாசு அங்க போய் சொல்லும், இல்ல 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 ஆசீர்வதிக்க கூடாது. என்ன காரணம்? சரியில்லை. அங்கதான் இயேசு நமக்காக வாதாடுகிறார்.
இந்த ஒரு விசை கூடி மன்னியும், என் மகனை ஒரு விசை கூடி மன்னியும், என் மகளை ஒரு விசை கூடி மன்னியும், என் ஊழியக்காரனை ஒரு விசை கூடி மன்னியும் என்ற கர்த்தர் நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆனால் பிசாசு நம்மை குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கிறான். ஏன்னா நம்ம அவனுக்கு இடம் கொடுத்தோம். கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு, நல்ல ஜெபிக்கிறவர்கள் உபவாசிகளாக இருந்து கொண்டு, சபைக்கு போகிறவர்களாக இருந்து கொண்டு, ஊழியர்களாக இருந்து கொண்டு பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால அவன் இப்ப நமக்கு விரோதமாக தேவ சமூகத்தில் போய் குற்றம் சாட்டுகிறான். அப்போ பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோமா இல்லையா? கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் எல்லாம். ஆனா என்ன செய்ய சொன்னார் கர்த்தர்? உடனடியாக என்ன செய்யுங்க? மன்னிப்பு கேட்டு, யாரோடெல்லாம் மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டு, கர்த்தரோட மன்னிப்பு கேட்டு அந்த உறவை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் வெளியில நின்று தட்டுகிற உறவுக்குள்ள போகக்கூடாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிற உறவுக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ பிசாசு சோதிக்க வருமா? வரும். பேதுரு சோதிக்க வந்தா தானே. அப்ப இயேசு என்ன சொன்னார்? அவன் கோதுமை சுலக்கினால புடமிடுகிறத போல புடமிடும்படி உன்னை அனுமதி கேட்டார். ஆனா நானோ அனுமதி கொடுக்கல. ஆனா நீ பலன் கொண்டதுக்கு பிறகு உன் சகோதரங்களை நீ பலப்படுத்து என்று சொல்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப சில நேரம் நாம குறை குற்றம் ஒன்றும் இல்லாமலேயே அவன் நம்மை சோதிக்க வரோம். நாம சில நேரம் குறை குற்றங்களோடு இருக்கும்போது நமக்கு விரோதமாக போய் அவன் குற்றம் சாட்டுவான். என்னோட இருக்கிறீங்களா? இன்றையிலேருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வித்தியாசமா இருக்க வேண்டும். இன்றையிலேருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க பார்ப்பீங்க, உங்களோட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கும், உங்களோட குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருக்கும், உங்களோட குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். எப்போ அவனை காலால உதிச்சு என்ன செய்ய வேண்டும்? வெளியில தள்ளிவிட்டு அவனுக்குரிய வாசல் ஜன்னல் எல்லாம் பூட்ட வேண்டும். அல்லேலூயா. அவன் எப்போ இடம் பெறுவான்? மறுபடியும் அந்த கோப விஷயம் வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தண்ணீர் கடந்து பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அப்போ கிறிஸ்தவர்கள் அநேகர் என்ன செய்கிறார்கள்? பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார்கள். அதனால்தான் எழுதியிருக்கு, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், 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 கொடாதிருங்கள் என்று ஏன் எழுதியிருக்கு? இடம் கொடுக்கிறவர்கள் தான் எழுதியிருக்கு. ஆனா பேருக்கு கிறிஸ்தவர்கள், பேருக்கு நல்லா ஜெயிப்பார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனா யாருக்கு இடம் கொடுத்திருப்பார்? இப்ப கர்த்தர் என்ன சொல்கிறார்? எல்லாவற்றையும் மன்னிப்பு, எல்லாவற்றையும் மன்னிச்சு, மன்னிப்பு கொடுக்க வேண்டியவருக்கு மன்னிப்பு கொடுங்க, மன்னிப்பு கேள வேண்டிய கேளுங்க, எல்லாரோட ஒப்புரவாய் இருங்க, கர்த்தருக்குள்ள அன்பாய் இருங்க, கர்த்தரோட ஒப்புரவாய் இருங்க. பிசாசு நம்மை விட்டு தூர போகும். யாக்கோபு 4 அதிகாரம், யாக்கோபு 4 அதிகாரம் 7-8 வசனம். என்ன? யாருக்கு? யாருக்கு? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்போ கொஞ்சம் முன்னுமே நம்ம என்ன செய்தோம்? கோபத்தினால, எரிச்சல்னால இடம் கொடுத்தோம். எத்தனை பேர் புரியுது? இடம் கொடுத்தோம். ஆனா இப்ப வசனம் என்ன சொல்றது? இப்ப வசனம் என்ன சொல்றது? நீ திரும்பி வசனத்துக்கு கீழ்ப்படி, அவனை எதிர்த்து நெல், அவன் உன்னை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. எப்போ அவன் ஜெபிக்கிறவன் எல்லாம் பார்த்தா அவனுக்கு பயமே இல்லை, உபவாசிகள் எல்லாம் பார்த்தா அவனுக்கு பயமே இல்லை. ஆனா அவன் யாரை பயப்படான் தெரியுமா? கீழ்படிக்கிறவங்களை பார்த்தா அவனுக்கு ரொம்ப பயம். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? பிசாசுக்கு யாரை பயம்? ஊழியர்கள் எல்லாம் பார்த்து பயம் இல்லை, தசபாகம் காணிக்க விடலாம் நல்ல அந்நிய பாஷையெல்லாம் பேசுறது பயப்பட மாட்டான். அவன் யாருக்கு பயப்படுவான்? கீழ்படிக்கிற பிள்ளைகளுக்கு, கீழ்படிக்கிற ஊழியர்களுக்கு அவன் பயப்படுவான். கீழ்ப்படிந்து அவனை எதிர்த்து நின்று பாருங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. ஆனா என்ன செய்ய சொன்னார்? அவன் ஓடி போகணும்னு சொன்னா என்ன செய்யணும்? வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, அவனை எதிர்த்து நில்லுங்க, ஒப்புரவாக வேண்டியதுல எல்லாம் ஒப்புரவாகுங்க. அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் இருந்தா குடும்பத்துல சமாதானம் இருக்காது, அவன் இருந்தா குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது, அவன் இருந்தா குடும்பத்துல செழிப்பு இருக்காது, அவன் இருந்தா வியாதி நோய் தான் இருக்கும். ஆனா அவன் போனா நமக்கு விடுதலை. ஆனா போறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஜபத்தை விட, உபவாசத்தை விட, ஊழியத்தை விட கீழ்ப்படிதல். சாக்கு போக்கு சொல்லாம, என்ன பிரச்சனை போராட்டம் வியாதி நோய் இருந்தாலும் சாக்கு போக்கு சொல்லாம, பாஸ்டர் அவன் தான் என்ன புரிந்து கொள்ளாம அவன் தான் இப்படி செய்து கொண்டு இருக்கிறான், ஆனாலும் நீ மன்னி. அவன் எவ்வளவு செய்தாலும் நீ என்ன செய்? எத்தனை தடவை அவன் நீ மன்னிப்பு கொடுத்து 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 கொடுத்தே இருக்கும்போது உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவன் உன்னை விட்டு, பிசாசு உன்னை விட்டு
ஓடி போவான். அல்லேலூயா. யோவான் 14:23. ஒருவன் இருந்தால் அல்லேலூயா. அவன் சாக்கு போக்கு சொல்லவே, அவன் பிரச்சனை சொல்லவே மாட்டான். அவனை 100 பிரச்சனை இருக்கும், சரீரத்தில் பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கும். ஆனால் அவன் என்ன செய்வான்? அந்த பிரச்சனையின் மத்தியில் இருக்கிற கொஞ்சம் பலத்தில் வார்த்தைக்கு கீழ்ப்படிவான். அவன் தான் உண்மையாக இயேசுவை நேசிக்கிறவன். ஊழியம் செய்கிறவர்கள் இல்லை, ஜெபிக்கிறவர்கள் இல்லை, உபசிக்கிறவர்கள் இல்லை, கீழ்ப்படுகிறவர்கள். கீழ்ப்படிந்த அவ்வளோ மகிமையான ஒரு உறவு. கீழ்ப்படிந்தா பிசாசே ஓடி போகும். கீழ்ப்படிந்தா பாருங்க, அடுத்த வசனம் என்ன பாருங்க, கீழ்ப்படிந்தா என்ன நடக்கும் பாருங்க. நாங்கள் யாரு? நாங்கள் யாரு? நாங்கள் யாரு? நாங்கள் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர், மூவரும் திருத்தம். நாங்கள் என்னது? அவனிடத்தில் யாரு யார் வருவார்? வானத்தையும் பூமியை உண்டு பண்ண தேவாதி தேவன், வானத்தையும் பூமியை உண்டு பண்ண தேவாதி தேவன் அவனிடத்துல இறங்கி வந்து அவனோட வாசம் பண்ணுகிற ஒரு மகிமையான உறவு, ஒரு மகத்துவமான உறவு. அது எல்லா கிறிஸ்தவனுக்கும் இல்லை, எல்லா ஊழியக்காரனுக்கும் இல்லை. அது கீழ்ப்படிந்து சாக்கு போக்கு சொல்லாம, தன் குடும்பத்தில் பிரச்சனை சொல்லி கொண்டு இருக்காம, தன்னுடைய சரீரத்தில் பிரச்சனை சொல்லி கொண்டு இருக்காம, என்ன பலவீனம் இருந்தாலும், என்ன போராட்டம் இருந்தாலும், வசனத்தை கனப்படுத்துகிற மனிதன், வசனத்தை கனப்படுத்துகிற மனிதனை தேவன் சொல்றார், நானும் அவனை கனப்படுத்துவேன். என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் நான் அசட்டை பண்ணுவேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், ஒரு மகிமையான உறவு. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30, 31. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆமா. நல்லா கவனித்து கேளுங்க. கர்த்தர் சொல்றார், என்னை கனம் பண்ணுகிறவர்கள். எப்படி கனம் பண்ணுவார்? வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால. எப்படி கனம் பண்ணுகிறார்? கர்த்தருக்கு எது பிடிக்குமோ அது அதிகமாக செய்ய வேண்டும், கர்த்தருக்கு எது பிடிக்காதோ அது நாம வெறுக்க வேண்டும். கர்த்தருக்கு பிடிக்காதது எனக்கும் பிடிக்காதுன்னு சொல்லுகிற உறவு தான் மகிமையான உறவு. கர்த்தருக்கு பிடித்தது எனக்கு பிடிக்கும் என்று சொல்லுகிறது தான் மகிமையான உறவு. கர்த்தர் சொல்றார், யார் என்னை கனம் பண்ணுகிறாரோ, என் வார்த்தை யார் கனம் பண்ணுகிறார்களோ அவர்களை நானும் கனம் பண்ணுவேன். ஜெபிக்கிறவர்களை பார்த்து சொல்ல, உபவாசிக்கிறவர்களை பார்த்து சொல்ற, ஊழியர்களை பார்த்து சொல்ற, தசமபாகம் காணிக்கை கொடுக்கலை பார்த்து சொல்றார். கர்த்தர் சொல்றார், என் வார்த்தை எது சொல்லுகிறதோ, என் வார்த்தை எது சொல்லுகிறதோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் யாரா இருந்தாலும் நான் அவர்களை கனம் பண்ணுவேன். வாசிங்க, எவ்வளவு மகிமையான ஒரு உறவு. ஆமா. 10 மணிக்கு வர சொன்னா, 10 மணிக்கு வர சொன்னா, இந்த சபையில் எல்லாரும் டைமுக்கு வரணும். 10 மணிக்கு வர சொன்னா அசட்டத்தனம், அசதித்தனம். யூதர்கள் இன்றைக்கும் உலகத்தில் ஆசீர்வாதமா இருக்கிறாரா? யூதர்கள் இன்றைக்கும் உலகத்தில் ஆசீர்வாதமா இருக்கிறாரா? என்ன காரணம்? மோசோட நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறார். மோசோட நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால யூதர்கள் எங்க இருந்தாலும் ஆசீர்வாதம். ஆமா இல்லையா? ஆனா அவங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. என்ன காரணம்? கர்த்தருக்கு கீழ்ப்படியல. அப்ப மோசைக்கு கீழ்ப்படுகிறார், ஆனா இயேசுக்கு கீழ்ப்படியல. இயேசுக்கு கீழ்ப்படிந்தா ரட்சிப்பு, மோசைக்கு கீழ்ப்படிந்தா பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆமா இல்லையா? உபாகம் 28ஆம் அதிகாரம் 1ல இருந்து நம்ம 1 சாமுவேல் 2 திருப்பி வாசிப்போமா? ஓகே, அது வாசி முடிச்சுட்டு அங்க போ. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்ப கர்த்தர் என்ன சொன்னார்? ஏலியை பார்த்து,
என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நானும் அசட்டை பண்ணுவேன். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள், விடுதலைகள், சமாதானம், சந்தோஷம் ஏன் இல்லை? கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம் ஆனா சமாதானம் இல்லை, கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம் சந்தோஷம் இல்லை, கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம் நொந்து நூலா இருக்கிறோம். என்ன காரணம்? சபைக்கு போறோம், பிரச்சனையே பிரச்சனை தான். என்ன காரணம்? எங்கேயோ கர்த்தருடைய வார்த்தை அசட்டை பண்ணுங்க. அது கர்த்தர் கிருபையா இருக்கிறார், அவர் மன்னிப்பார், அவர் அன்பா இருப்பார். ஆமா, நீ கர்த்தரை அசட்டை பண்ணா கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? அசட்டை பண்ணுவார். நீ கர்த்தரை கனம் பண்ணும் என்றால் கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். நீ கொஞ்சத்துல உண்மையா இருக்கும் என்றால் கர்த்தர் உன்னை அதே அநேகத்தில் அதிபதியாய் வைப்பார். ஆனா நாம என்ன சொல்றோம்? நான் ஒரு பொய் தானே சொல்றேன், நான் எப்போதாவது ஒரு எரிச்சல் கோபம் தானே படுறேன், நான் ஏதோ பெரிய பாவம் விபச்சாரமா செய்யறேன், நான் ஏதோ கொலையா தான் செய்கிறேன், அது ஒன்று நான் செய்யல தானே. ஆனா கர்த்தர், நீ கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறாயா? நீ கொஞ்சத்துல சின்ன சின்ன காரியத்துல எல்லாம் நீ அசட்டை பண்ணாம உண்மையா இருக்கிற சின்ன சின்ன காரியம் கர்த்தர் அதான் பார்ப்பார். எது பார்ப்பார்? சின்ன சின்ன காரியத்துல. எதை பார்ப்பார்? சின்ன சின்ன காரியம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் அதுக்கிடையில வேற ஏதோ சொல்ல வந்தது. ஆமா, லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமா, பாருங்க கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கொஞ்சம் சின்ன சின்ன காரியத்தில். இதான் கிறிஸ்தவ உறவுல ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ உறவுல ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன காரியங்களை அசட்டை பண்ணவே கூடாது. சின்ன சின்ன காரியங்களை அசட்டை பண்ணவே கூடாது. கொஞ்சத்துல உண்மையாயிரு, கொஞ்சத்துல நீ உண்மையாயிரு. கர்த்தர் உன்னை அநேகத்தில் அதிபதியாக வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, உபாகம் 28:1 வாசிங்க. உபாகம் 28:1 வாசிங்க. இன்று நான் விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவிகொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். யாரு? கர்த்தருடைய கட்டளை. பழைய ஏற்பாடுல மோசேயுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற யாரா இருந்தாலும் சரி, மோசேயுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற யாரா இருந்தாலும் சரி, அவர்களை பூமியில மேன்மையாக வைப்பார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதனால்தான் இன்றைக்கு யூதர்கள் எங்க போனாலும், உலகத்துல எங்க போனாலும் அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கிறார், மேன்மையா இருக்கிறார். என்ன காரணம்? அவங்க எதுக்கு கீழ்ப்படுகிறார்? மோசேயுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறார். பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆமா, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவிகொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்த்தத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் விளைவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்புசிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். இன்றைக்கு அதுதானே நிலைமை. இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரும் பயப்படுறாரா இல்லையா? பயப்படுறாரா இல்லையா? என்ன காரணம்? இந்த வார்த்தையில உண்மை. அவங்க அந்த அளவுக்கு கர்த்தர் மேல் அன்பா இருக்கிறார், யெகோவா தேவன் மேல அந்த அளவுக்கு அன்பா இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், வெள்ளிக்கிழமை இரவுல இருந்து சனிக்கிழமை இரவு வரைக்கும் தான் அவங்களோட ஓய்வு நாள். ஆமா இல்லையா? வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துல இருந்து சூரியன் அஸ்தமிக்கிறதுல இருந்து சனிக்கிழமை சூரியன் அஸ்தமிக்கிறது வரைக்கும் தான் அவங்களுக்கு ஓய்வு நாள். ஆனா ஓய்வு நாளுக்கு முன்னமே உள்ள நாளுக்கு என்ன பேரு? ஆயத்த நாள்.
ஓய்வு நாளுக்கு முன்னமே உள்ள நாளுக்கு என்ன பேரு? ஆயத்த நாள். அப்படியானா என்னது கருத்து? நாளைக்கு ஓய்வு நாள் வரப்போகிறது, நீ வேலையெல்லாம் செய்யக்கூடாது, அதனால இன்றைக்கு நீ தோசை இட்லி எல்லாம் இன்றைக்கு நீ சுட்டு வை, நீ வீடெல்லாம் சுத்தம் பண்றாயா, சமைக்கிறாயா, அதெல்லாம் ஒரு நாள் முன்னமே செய், நாளை தினத்துல நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்போ ஓய்வு நாளுக்கு முன்னமே உள்ள நாள் ஆயத்த நாள். அவ யூதர்களுக்கு அப்படியெல்லாம் இருந்திருக்கு. தேவ சமூகத்துக்கு போறதுக்கு முன்னமே அந்த நாள்ல செய்ய வேண்டியதெல்லாம் நீ ஒரு நாள் முன்னமே என்ன செய், ஆயத்தப்படுத்து. நம்ம எங்கேயாவது டூருக்கு போறோம்னு சொன்னா, பிக்னிக்கு போறோம்னு சொன்னா நம்ம என்ன செய்யறோம்? அப்ப அது தெரியும் தானே? அது தெரியுமா தெரியாதா? எங்கேயாவது பயணம் போகணும்னு சொன்னா எல்லாம் ஆயத்தம் படுத்த தெரியுமா தெரியாதா? பெட்டி எல்லாம் எடுக்க வேணும், ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்கணும், தண்ணி எடுக்கணும், ஸ்நாக்ஸ் எடுக்கணும், எல்லாம் தெரியும் தானே? அவ சபைக்கு வர வேணும்னு சொன்னா அதுக்கு முன்னே ஒரு ஆயத்தம் இருக்க வேணும் தானே? அப்ப அசட்ட தானே. ஏன்? அவர் அன்பா இருக்கிறார், அவர் கிருபையா இருக்கிறார், அவர் மன்னிப்பார். ஆமா மன்னிப்பார். ஆனா நீ 100 கொடுக்கலன்னு சொன்னா உனக்கு 100 கிடைக்காது. நீ அவருக்கு 30 கொடுத்தா அவர் 30 தருவார், நீ 60 கொடுத்தா அவர் 60 தருவார். நீ எது கொடுக்கிறாயோ, நீ எந்த அளவுனால அளக்குறாயோ அதே அளவுனால உனக்கும் கிடைக்கும். அதனால சிலருக்கு அவர் 1 தாலந்து கொடுக்கிறார், சிலருக்கு 2 கொடுக்கிறார், சிலருக்கு 5 கொடுக்கிறார். கட்டாயம் ஒன்றும் இல்லை. நீ முடிவெடுத்துக்கொள். நீ 5க்கு பாத்திரமானா இருந்தா 5 கிடைக்கும், நீ 3க்கு பாத்திரம் இருந்தா 3 கிடைக்கும், நீ 1க்கு பாத்திரம் அசட்டனோடு இருந்தா 1 தான் கிடைக்கும். அவர் அநியாயம் செய்யவே மாட்டார். எத்தனை பேர் புரியுது? ஆனா கேள்வி மேல கேள்வி. எத்தனை பேர் புரியுது? ஆனா பாருங்க, இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறது உலகம் எங்கும். ஆமா இல்லையா? என்ன காரணம்? அவ்வளோ அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார், மோசைக்கு கொடுத்த கட்டளை எல்லாம் கீழ்ப்படுகிறார், ஆயத்த நாளை கன பண்ணுகிறார், ஓய்வு நாளை கன பண்ணுகிறார். அவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா? ஆனா சாபம் இருக்கு. என்ன இருக்கு? ஆமா, லூக்கா 13ஆம் அதிகாரம் 34-35. லூக்கா. ஆமா, யார் சொல்றார்? இயேசு சொல்றார். யாரை பார்த்து? எருசலேம், இஸ்ரவேலுடைய தலைநகரத்தை பார்த்து. இஸ்ரவேலுடைய தலைநகரத்தை பார்த்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னமே இயேசு சொன்னார். என்ன சொன்னார்? ஆமா, எருசலேமே எருசலேமே, ஒன்றில்லை, 2 இல்லை, 3 இல்லை, எத்தனையோ தடவை இந்த யூதர்களை தேவன் மேசியாவோடு இணைக்கிறதுக்காக பிரயாசப்பட்டார். எத்தனையோ தடவை இந்த யூதர்களை இயேசுவோடு இணைக்கிறதுக்காக தேவன் பிரயாசப்பட்டார். 1 இல்லை, 2 இல்லை, 3 இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், எத்தனையோ தடவை நான் உன்னோட பேசினேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மெசேஜுக்கு மேல மெசேஜ், ஒவ்வொரு தடவும் கர்த்தர் வார்த்தைகளோடு நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனையோ தடவை தேவன் நமக்கு தருணத்தை தந்திருக்கிறார், வாய்ப்பை தந்திருக்கிறார். ஆனா ஒரு நாள் அவர் வாசலை பூட்டிவிடும். ஒரு நாள் வாசல் அவர் பூட்டுவார். ஆமா, வாசிங்க. என்னது? உங்களுக்கு என்ன இல்ல? உங்களுக்கு என்ன இல்ல? உங்களுக்கு என்ன இல்ல? மனம் இல்ல, மனம் இல்ல, அசுத்தனம். என்ன நடந்தது? வாசிங்க. இதோ முடிந்தது. உங்கள் வீடுகள் இன்னைக்கு பாருங்க. ஆமா, அது வாசி முடிங்க. இயேசு என்ன சொன்னார்? நீங்க மறுபடியும் என்றைக்கு இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளுகிறதோ அதுவரைக்கும் உங்கள் குடும்பத்துல, உங்கள் தேசத்துல சமாதானம் இருக்காது. என்ன இருக்காது? இன்றைக்கு அதான நிலைமை. நல்ல செழிப்பு இருக்கு, ஆனா நிம்மதியா தூங்க முடியாது. எப்ப மிசைல் வரும், எங்க மிசைல் வரும், எந்த தேசத்துல போனாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல. ஆனா என்ன இருக்கு? செழிப்பு இருக்கு. நிம்மதி தருகிறவர் யாரு? இயேசு. நிம்மதி தருகிறவர் யாரு? என்னெல்லாம் பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லைன்னு சொன்னா பணம் உள்ளவனும் போய் கெட்டுனாண்டு சாகுறான். என்ன காரணம்? நிம்மதி இல்லை. பணம் எல்லாம் இருக்கு, 2-3 கார் இருக்கு, பங்களா இருக்கு, ஆனா வாழ்க்கையில் என்ன இல்லை? நிம்மதி இல்லை. என்ன இல்லை? இயேசு இல்லை. இயேசு இல்லாதனால அவன் என்ன செய்கிறான்? கட்டுனாண்டு சாகுனான். இப்ப இஸ்ரேல் மக்களுக்கு யாரு இல்லை? இயேசு இல்லை.
இயேசு இல்லாத வாழ்க்கை நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இயேசு இருக்கிற வாழ்க்கை, இயேசுக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை. பணம் இல்லாவிட்டாலும் சமாதானம் இருக்கும், பணம் இல்லாவிட்டாலும் சந்தோஷம் இருக்கும். எது தேவை? எது தேவை? இயேசு தேவை. ஹல்லேலூயா. அப்ப யூதர்கள் சாபத்தில் இருக்கிறாரா? யூதர்கள் சாபத்தில் இருக்கிறார். என்ன காரணம்? இயேசு ஏற்றுக்கொள்ள. ஆனா மோசே நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறாரா? என்ன இருக்கு? செழிப்பு இருக்கு. செழிப்பு இருக்கு, சமாதானம் இல்லை. ஆனா என்றைக்கு இந்த யூதர்கள் இயேசு ஏற்றுக்கொள்வாரோ அன்றைக்கு அவர்களுக்கு ரட்சிப்பு, அன்றைக்கு அவர்களுக்கு விடுதலை. ஹல்லேலூயா. பாருங்க 2 கொரிந்தியர், நான் முடிக்க போறேன். 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் மன்னிச்சுக்கொள்ளுங்க, 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 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 ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ஐயோ, என்னது? யாரு? சாபமா? புதிய ஏற்பாடு இல்லையா? புதிய ஏற்பாடுல சாபமா? நாங்க நினைச்சோம் பழைய ஏற்பாடு தான் சாபம். புதிய ஏற்பாடு சாபம் ஐயா. யார் மேல? நீ இதெல்லாம் தெரிந்து கொண்டதுக்கு பிறகு அசட்டுத்தனமாக இருந்து வார்த்தையை கனவீனப்படுத்தி, வார்த்தையை கனப்படுத்தாம நீ இருந்துட்டுனா உன் குடும்பத்துல உண்மையில சாபம். நான் சொல்லல, நான் சொல்லல. யார் சொன்னார்? பவுலடியார் சொல்றார். யாருக்கு சொன்னார்? அவரே நாட்டின சபைக்கு சொன்னார். அவரே நாட்டின சபைக்கு அவரே சொல்லி முடிக்கிறார். வா, எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? அவர் நாட்டின சபைக்கு அவர் பிரயாசப்பட்டு, அவர் கர்ப்ப வேதனைப்பட்டு, அவர் நாட்டின சபைக்கு அவரே சொல்றார், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இனி கிறிஸ்துவின் மேல அன்பு இல்லாம இருந்துட்டுனா சாபம் தான் வரும். இருக்கா இல்லையா? பவுல் சபிக்கலாமா? பவுல் தன்னால நாட்டப்பட்ட பிரயாசப்பட்ட சபை சபிக்கலாமா? 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 இங்க 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 கவனிங்க, சபிக்கலாமா? அவர் என்ன சொன்னார்? எந்த கிறிஸ்து சிலுவையில் எனக்கு சாபமாய் தீர்ந்தாரோ அந்த கிறிஸ்துவின் மேல நான் அன்பு கூறலன்னு சொன்னா அந்த சாபம் திருப்பி என் மேல வரும். எத்தனை பேர் புரியுது? கிறிஸ்து எனக்கு சாபமாய் தீர்ந்தார் தானே? ஆமா இல்லையா? சிலுவையில் அவர் சாபமாய் தீர்ந்தாரா இல்லையா? அப்ப என் சாபத்தை யார் எடுத்தார்? இயேசு எடுத்தார். எப்போ? நான் இயேசுவின் மேல் அன்பா இருக்கும்போது. ஆனா இயேசுவின் மேல் அன்பு இல்லாம இருக்கும்போது அந்த சாபம் திருப்பி வரும். எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? அவ பேருக்காக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்த குடும்பத்துல சாபம் இருக்குமா? இருக்கும், வசனத்தின்படி இருக்கும். என்ன காரணம்? ஆனா அதுக்கப்புறம் கேள்வி கேட்பார், நான் தான் ரட்சிக்கப்பட்டேன், நான் தான் ஞானஸ்நானம் எடுத்தேன், நான் தான் சபைக்கு போறேன், நான் தான் ஆனா லேட்டா போறேன், நான் தான் தசமாங்க கொடுக்கிறேன், நான் தான் காணிக்கை கொடுக்கிறேன், ஆனா நான் தான் ஊழியம் செய்கிறேன், ஆனா ஒழுங்கா சத்தியத்தின்படி கீழ்ப்படிந்து ஊழியம் செய்ய மாட்டேன். சாபம் இருக்குமா? இருக்குமா? நான் சொல்லல. என்ன சொல்லக்கூடாது? பவுலடியார் தன்னுடைய சபைக்கு சொன்னார். என்ன சொன்னார்? கிறிஸ்து மேல அன்பு கூறாதவர்களுக்கு சாபம் திருப்பி வரும். கிறிஸ்து மேல அன்பு கூர்ந்தா சாபம் நீங்கும். கிறிஸ்து மேல அன்பு கூர்ந்தா சாபம் நீங்கும். கிறிஸ்து மேல அன்பு கூறல என்று சொன்னா, வசனத்துக்கு கீழ்ப்படின்னு சொன்னா சாபம் திருப்பி குடும்பத்துக்குள்ள இருக்கும், நம்ம வாழ்க்கையில் இருக்கும். நாம தான் முடிவெடுக்க வேண்டும். கர்த்தர் நேசிக்கிறது ஒன்று, கர்த்தரை நேசிக்கிறது ஒன்று. கர்த்தர் நேசித்தார், யாக்கோபை நேசித்தார், ஏசாவை வெறுத்தார். இன்னும் ஒரு நாள் தேவ சித்தமா இருந்தால் யாக்கோபை குறித்து ஏசாவை குறித்து நம்ம ஒரு நாள் பார்ப்போம். ஆனா கர்த்தர் நேசிக்கும் போது அவர் எப்படிப்பட்ட உறவை எதிர்பார்க்கிறான்னு தான் இன்றைக்கு நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. கர்த்தர் நேசிக்கிறவர்களோட கர்த்தர் போஜனம் பண்ண விரும்புகிறார். அவர்கள் கர்த்தரோடு போஜனம் பண்ண விரும்புகிறார். அவர்கள் சாபத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். இயேசு கொடுக்கிற சமாதானம், இயேசு கொடுக்கிற சந்தோஷம் அவர்கள வாழ்க்கையில குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஆனால் அதுக்கு ஒன்று தான் தேவை, இயேசு மேல் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாமல் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது சத்ரு நம்மை விட்டு ஓடி போகும். நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். கர்த்தர் உங்களை நேசிக்கும் என்றால் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும், உங்களுடைய குடும்பம் வித்தியாசமா இருக்கும். ஆனால் நீங்க கர்த்தரை நேசிக்க வேண்டாம். கர்த்தர் எல்லாரையும் தான் நேசிக்கிறார். கர்த்தர் அநியாயம் செய்கிறவர்கள் நேசிக்கிறார், அநீதி செய்கிறவர்கள் நேசிக்கிறார், துர்மார்கனை நேசிக்கிறார், எல்லாரையும் நேசிக்கிறார். ஆனால் பிதாவும்
குமாரனும் ஆவியானவரும் இறங்கி வந்து நம்மோட வாசம் செய்கிற ஒரு உறவு. பிதாவும் குமாரனும் ஆவியானவரும் நம்மோட போஜனம் பண்ணி நாம அவரோட போஜனம் பண்ணுகிற ஒரு உறவு. அந்த உறவு நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. அசட்டைத்தனம், அசுத்தனம் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு தேவனோட ஒப்புரவாகி இயேசுவை போல மாறுபடி நாம் ஒப்பு கொடுப்போம். எல்லாருமே எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போம்.